பல்வேறு பரபரப்பான விமர்சனங்களுக்கு மத்தியில பராசக்தி படம் திட்டமிட்டபடி திரைக்கு வந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது. இந்த படத்திற்கு ஓரளவு எதிர்பார்த்த மாதிரி வரவேற்பு இருக்கு அப்படின்னு ஒரு தாரார் சொல்லிட்டு இருக்காங்க. படக்குழுவினரும் கொஞ்சம் திருப்தி அடைந்திருக்கிறாங்க என்ற நிலையில திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இந்த படம் குறித்த சில கருத்துக்களை தெரிவித்திருக்காங்க. இப்பொழுது அவங்க தெரிவிச்சிருக்கக்கூடிய கருத்துகள் விமர்சன பொருளாகவும் மற்றும் சர்ச்சையாகவும் பார்க்கப்படுதா அப்படின்னு சொன்னா நிச்சயமா இல்லைங்க. அவங்களுடைய தரப்பிலிருந்து சில கருத்துக்களை பதிவு செய்திருப்பதாக தான் பார்க்கப்படுது. இந்த படக்குழுவினரை பிரதமர் சந்திச்சிருக்கிறாரே, அது பெரிய அளவில் பேசும் பொருளா இருக்கின்ற மாதிரியான கேள்விகளையும் கூட கனிமொழி அவங்க கிட்ட செய்தியாளர்கள் கேட்டிருக்காங்க. சமீபத்தில் வெளியான பராசக்தி திரைப்படம் மற்றும் அதன் குழுவினரை பிரதமர் மோடி சந்தித்து பேசியிருப்பது, தணிக்கை வாரியம் ஆளுங்கட்சியின் ஆயுதமாக பயன்படுத்தப்படுவது போன்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாம் குற்றம் சாட்டியிருப்பதோடு பாரதிய ஜனதா அரசு கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். தேர்தல் வரும்போது மட்டும் பொங்கல் பண்டிகையும் தமிழர்களை நினைவு கூறுவர்களை பற்றி பேசுவதில் எந்த பயனும் இல்லைங்க. தமிழ்நாட்டில் இந்திய திணிக்க நினைப்பவர்களை தமிழ் மக்கள் நம்பி ஏமாற தயாரா இல்லை என்பதனும் கருத்தையும் பதிவு செய்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம 1952 கருணாநிதி வசனம் எழுதி பராசக்தி திரைப்படம் சென்சர் காரணமாகவே பல்வேறு பிரச்சனைகளை சந்தித்தது என்று சுட்டிக்காட்டியிருக்கிறவங்க, தற்போது வெளியாகியுள்ள பராசக்தி திரைப்படம், அதாவது 2026 இப்போ வெளிவந்திருக்கக்கூடிய பராசக்தி திரைப்படமும் தணிக்கை வாரியத்தால் பல வெட்டுகளை சந்தித்திருக்கிறது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்காங்க. தணிக்கை வாரியம், அமலாக்கத்துறை, சிபிஐ போன்ற மத்திய அமைப்புகள் மக்களுக்கு எதிராகவும் ஆளுங்கட்சியின் அரசியல் ஆயுதங்களாகவும் செயல்படுவதாகவும் கனிமொழி தன்னுடைய குற்றச்சாட்டை பதிவு செய்திருக்காங்க. இது குறித்து தமிழக முதலமைச்சர் ஏற்கனவே தனது கண்டனத்தை பதிவு செய்திருப்பதையும் அவர் நினைவு கூர்ந்திருக்கிறாங்க. பெண் இயக்குனரான சுதா கொங்குரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடித்துள்ள இந்த திரைப்படம் 1960களில் நடந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை அடிப்படையாக கொண்டது. தணிக்கை வாரியம் 25 இடங்களில் வெட்டுக்களை பரிந்துரைத்திருப்பதும், இந்தி திணிப்பு தொடர்பான வசனங்களுக்கு பதிலாக பல்வேறு விதமான தீ பரவட்டம் போன்ற முக்கிய வசனங்களை மாற்ற உத்தரவிட்டிருப்பது எல்லாவற்றையும் சுட்டி காட்டியிருக்காங்க. இத்தனை நெருக்கடிகளை மத்தியிலும் கூட பொங்கல் விழாவின் போது சிவகார்த்திகேயன், ஜிவி பிரகாஷ் உள்ளிட்ட அந்த திரைப்பட குழுவினரை பிரதமர் நரேந்திர மோடி சந்தித்திருக்கிறாரு. இந்த சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது.